எல்லாருக்கும் வணக்கம். என்னடா இது கருமம்? ஆலம்பர கட்சியா இல்லைன்னா ஆபாச கட்சியா? இல்ல ஒரு கட்சியில ஒருத்தர் ரெண்டு பேர் ஆபாசமா பேச சரி, அந்த கட்சியில் உள்ள எல்லாருமே இப்படி, அதுவும் அமைச்சரே இப்படி வந்து வக்கிரமா ஆபாசமா பேசினா அந்த கட்சி அப்ப என்ன சொல்றது? இதை எதிர்த்து இதை விமர்சனம் பண்ணி ஒரு பய, அதாவது நடுநிலைமையாளர்கள் நாங்கள் இதுக்கெல்லாம் குரல் கொடுப்போம், மாதர் சங்கம் ஒருத்தர் வாய் திறந்த மாதிரி தெரியல. உடனே அந்த கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி திரும்பிருங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியோட துணை செயலாளர் பதவியில வந்து நீக்கிறாங்களாம். எனக்காக தெரிஞ்ச அந்த இவர் தான் அமைச்சர் பதவி வந்து நீக்கணும். அதை பண்ண மாட்டாங்க, உடனே ஒரு பம்மாத்து கட்டுறாங்களாம். என்னது சொல்ல? ஸோ நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேசுறோம்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆலமர கட்சி உங்களுக்கு தெரியும்ல, அந்த கட்சியில் ஒரு 2ஆம் தர 3ஆம் தர பேச்சில் சிவாஜி கிருஷ்ணனுக்கு தெரியும்ல, எந்த அளவுக்கு கேவலமாக ஆபாச விமர்சனம் பண்ணுவார். அவர் திரும்ப திரும்ப அந்த மேடைகளில், கட்சி மேடைகளில் அவர் ஏற்றி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. சரியா? அந்த கட்சி மேடையில் பெண்கள் இருந்தாலும் அவர் அப்படி தான் பேசுவார். ஸோ திரும்ப திரும்ப அது வந்து பெருமையாகவே அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்து விடுது. சரி, அதுதான் ஒரு 3ஆம் தர பேச்சாளர், ஒரு கழிச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேவலமாக நம்ம நினச்சிட்டு இருந்தா, அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், மாவட்ட செயலாளர் இருந்தவர், கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர், இப்போ வனத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா பொன்முடி. சரி, அவரே பார்த்தீங்கன்னா பொது மேடையில் கட்சி மேடையில் உட்காந்துட்டு எல்லாரும் கட்சியில் பெண்கள் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோக்குள்ள கீழ்த்தரமா விலைமாதர்களையும் ஒரு சமயத்தையும் குறிப்பிட்டு இவ்வளோக்குள்ள அசிங்கமா வக்கரமா இது பார்த்தீங்கன்னா பேசுறாரு. அது எப்படி அவருக்கு அவ்வளோக்குள்ள ஒரு தைரியம் வருது? மக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னு எனக்கு முதல்ல புரியல. அந்த மக்கள் கேள்வி வைக்கணும். இல்லை எப்படி இருக்குது? இவங்கெல்லாம் மாறி மாறி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கீங்க. இத்தனை லட்சத்தில் அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கல்லூரியில் விரிவுரையில் பேராசிரியர் இருந்தாலும் என்னத்த அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுத்தாருன்னு தெரியல. இதை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து இங்கே உள்ள நடுநிலைமைவாதிகள் இந்த ஊடகத்தில் பேசுகிறவங்க அவனுங்க திமுக முட்டு கொடுக்கணும் ஒருத்த வாய் திறந்து பேச மாட்டேங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த யூடியூப் புட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா அவன் பார்த்தீங்கன்னா அப்படி எப்படி மற்றவங்க கிடைச்சா என்ன அமர்சம் பண்ணுவான். எனக்கு தெரிஞ்சு தமிழை வச்சு கத்துடைய பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிருபல் கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்ல முடியலன்ட்டு அவளை வச்சு அப்படிலாம் விமர்சனம் பண்ணான். பதில் சொல்ல தெரியலங்கிறது சரி, அது தெரியாதனம் தான். ஆனா உங்க கட்சியில நீ முட்டு கட்சியில இவ்வளவுக்குள்ள ஆபாசமா பெண்களை இவ்வளவுக்குள்ள ஒரு சமயம் சேர்ந்து இவன்கிட்ட போய் என்ன சொல்றது? இவனே பார்த்தீங்கன்னா ஒரு இந்து மதத்தை எந்த அளவுக்கு கேவலமா விமர்சனம் தெரியும் ஊருக்கு. ஸோ அதனால இவங்க கட்சியிலோட அப்படிதான். நான் உன்னேன்னு கேட்கிறேன், நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்து மதம் சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமா ஆபாசமா இப்படி இருந்து ஜாயின் பண்ணி இவ்வளவுக்குள்ள கொச்சை விமர்சிக்கல. இதே மாதிரி மற்ற மதத்தை சார்ந்து நீங்களால பேச முடியுமா? அதாவது எந்த மதத்தை சார்ந்து பேசக்கூடாது, நான் பேச சொல்லல, தவறு தான். ஆனால் அது எப்படி இந்த மத அதே அப்போ அந்த மக்கள் ஏன் இவ்வளோக்குள்ள முட்டாத்தனமாக இருக்கீங்க? திரும்ப திரும்ப அந்த முட்டாத்தனமும் ஏமாலியா இருக்கீங்களா? நீங்களா உங்களுக்குலாம் சூடு சுரனே வராதா? சூடு சுரணை வந்து இனிமேல் யோசிங்க. அதாவது எல்லா மதத்துக்குமான ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே தேர்ந்தெடுக்கணும். சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு நானும் திரும்ப திரும்ப பார்த்தா காலங்காலமா இந்த திமுக திராவிட கட்சிகளை உடனே வந்து இந்து மதத்தை வந்து இழிவுபடுத்துற மாதிரியே பேச வேண்டியது, அதை கண்டிக்கிறதே கிடையாது. அதாவது இந்த அமைச்சர் பொன்முடி இருக்காருல்ல, இவர் இதுக்கு முன்னாடியும் மக்களை ரொம்ப நக்கலா இழிவா ரொம்ப பேசிருக்காரு. இதுக்கு முன்னாடியே மகளிர் இந்த இலவச பேருந்து விட்டாங்களா திமுக ஆட்சி வந்த உடனே, அதை இப்போ பாத்தீங்களா ஓசியில போறீங்கல்ல, ஓசி ஓசி அப்படின்னு நக்கல் பண்ணி விமர்சனம் பண்ணாரு. அது மிகப்பெரிய சர்ச்சை ஆயிட்டு. அப்பவும் இங்க அவங்களோட கட்சியோட தலைவர் அதை கண்டிக்கல. அதுக்கு அப்புறம் மேடையில் அவங்க கட்சி மேடையில வச்சுக்கிட்டு ஒரு பெண் நிர்வாகியை பார்த்தீங்கன்னா நீ எஸ்சி தானே அப்படின்னு கேட்டாரு. அப்பவும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கண்டிச்ச போய் தெரியல. இப்போ அதனால அவர் மிஞ்சி போய் என்ன பண்ணுவாங்க, நாம என்ன வேணா பேசலாம்னு சொல்லிட்டு பெண்களை வச்சுக்கிட்டு இவ்வளவுக்குள்ள ஆபாசமா அவதூறமா விமர்சிக்கிறது. இதுக்கப்புறமும் மக்கள் பொதுமக்கள் நீங்க திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களை என்னத்தை சொல்ல ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ அதுதான் இவ்வளவுக்குள்ள எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியோட மேடையிலே வந்துட்டு ஆபாசம் விமர்சிக்க முடியும். அதை வந்து எதிர்த்து எனக்கு தெரிஞ்சு இதை எதிர்த்து கண்டிச்சு யாருமே இது வரைக்கும் மற்ற கட்சியில இருந்து கூட யாரும் வந்து கட்டாயம் திருச்சியுமே தெரியல. அந்த கட்சியில் இது வெளியே தெரிஞ்சு பெரிய இஷ்யூ ஆகிக்கூடாது. உடனே பார்த்தீங்கன்னா கட்சியுடைய பதவியிலிருந்து உடனே நீக்கிட்டு சொல்லி அறிவிக்கிறாங்க கட்சியோட தலைவர் ஸ்டாலின் அவர்கள். கனிமொழி அவர்கள் இது ஏற்படுத்தல இந்த பேச்சு கண்டிக்கிறதுக்கு சொல்லி இப்போ ட்வீட் போடுறாங்க. ஏன்னா இது வந்து பெரிய இஷ்யூ ஆயிரும்ல, அதனால அப்படியே டக்குனு ஒரு பம்மாத்து காமிச்சிட்டாங்க. எனக்கெல்லாம் தெரிஞ்சு ஒரு அமைச்சர் பதவி வந்து எடுக்கணும் இல்லை, எப்படி இதெல்லாம் பேச முடியும்னு கேட்க அவரால். இவ்வளோக்குள்ள கீழ்த்தரமா உங்களை பற்றி விமர்சிக்க முடியும்னா ஒரு பொது மேடையில் உட்காந்துக்கிட்டு அதுவும் ஒரு சமயத்தை நீ குறிப்பிட்டு. ஸோ அப்போ அந்த மக்கள் அந்த சமய சார்ந்த மக்கள் இழிச்சாவையில் இருக்காங்க, ஏமாலியா இருக்காங்க. அதான் உங்களுக்கு திரும்ப திரும்ப தெரிஞ்செடுக்காங்கல்ல, அவங்களும் சொல்லணும். ஸோ இதை பார்க்கும்போதுலாம் ரொம்ப கேவலமாக இருக்குங்க. அதாவது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபாசமாக எல்லாரும் விமர்சிட்டு இருக்காரு. அதை அந்த கட்சி அனுமதிக்குது. அதாவது தனியாக அவர் பேசிட்டா பரவாயில்ல, நான் திமுக சார்ந்தன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கட்சியுடைய மேடையிலே இருந்துக்கிட்டு மற்ற கட்சியில் உள்ளவங்களும் ரொம்ப கொச்சை விமர்சிப்பார், அந்த கட்சியில் பெண்களே வச்சுக்கிட்டு. ஸோ அதில் வளர்த்து விட்டுருக்காங்க. அடுத்தபடியே ஒரு அமைச்சரே இவ்வளோக்குள்ள பேசும்போது அப்போ அந்த அமைச்சர் அதாவது மீண்டும் மீண்டும் ஒரு தடவை பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி ஓசின்னு மக்களை இழிவுபடுத்தினாரு, இப்போ ஜாதி சொல்லி பேசுறாரு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அவசர அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்சியோட தலைமையோட கட்டுப்பாட்டில் அவங்க இல்லையா? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் ஒரு மேடம் சொல்லியிருப்பாரு, அதாவது நைட் நேரம் தூக்கமே வர மாட்டேங்குது, நைட் தூங்கிட்டு காலையில் விழிக்கும் போதே இன்னைக்கு நம்ம கட்சியில இருந்து யார் என்ன தப்பு பண்ணிருப்பா என்ன பிரச்சனை பண்ணிருப்பா அப்படின்னு யோசிச்சே தான் முடிக்க வேண்டியிருக்கு, அந்த அளவுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி காட்டமா பேசியிருப்பாரு. ஸோ உண்மைதான், அந்த கட்சியில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இல்லை. அவங்க தலைமையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல நம்ம பேசினா எதிர்ப்பு வருமே, நம்மளை கண்டிப்பாங்களே, அந்த பயமே கொஞ்சம் கூட இல்லை.
கொஞ்சமாவது அந்த பயம் இருந்தா இந்த மக்கள் எப்படி நம்மளை ஏத்துப்பாங்க, நம்மளை விமர்சிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சமாவது இருந்தா அவருக்கு இப்படி பேச தோணுமா? ஏன்னா அது முதல் முறையா இருந்தா தானே. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எல்லா கட்சியும் சேர்ந்தவங்களும் இதை வந்து கண்டிக்கணும். ஸோ இதையே நம்ம இவ்வளவுக்குள்ள எடுத்து பேசிட்டு இருக்கோம்னா மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். ஸோ இப்பவே தெரிஞ்சிருக்கணும் இந்த கட்சியோட வளர்ப்பு அப்படின்ட்டு. அப்ப இந்த கட்சியோட தலைமை எப்படி செயல்படுது, அதாவது எவ்வளவு வருஷமா நாங்க கட்சி நடத்திட்டு இருக்கோம், எவ்வளவு வருஷமா அரசியல் இருக்கோம் அப்படிங்கிறத முக்கியம் இல்லை. ஏன்னா தளபதி விஜய் நீங்க அப்படி சொல்லி தான் நோட்ட சொல்றீங்க, நேத்து வந்தவர்னு எப்போ வர்றதுன்னு முக்கியம் இல்லை. அவரோட தலைமை பண்பு எப்படி இருக்கு, அவர் அவருடைய கட்சி ஆட்களை எப்படி வந்து பாத்தீங்கன்னா அப்படி கட்டமைச்சிட்டு இருக்காரு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபீல்டு ஆனவங்க, வயசான ஆட்கள், நீங்களே இப்படி வரம்பு மீறிய மக்கள்கிட்ட எப்படி பேசணும் தெரியாம, ஒரு பொது வழியில் எப்படி நடந்துக்கும் தெரியாம, அவ்வளோக்குள்ள கீழ்த்தரமா அன்னைக்கு துறைமுருகன் வரைக்கும் அப்படிதானே பேசிட்டு இருக்காரு. அவர் எப்பவுமே அப்படிதான் பேசக்கூடியவர். அன்னைக்கு வந்து ஊனமுச்சூர்ல அப்படி சித்தரிச்சு ஒரு கேவலமா ஒரு அப்படியே ஒரு மாதிரி நக்கலா பேசுறாரு. ஸோ ஆனா தளபதி விஜய் அவர்கிட்ட இருக்கலாம் யங்ஸ்டர். ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு துடிக்கிற ரத்தங்க, சுண்டு ரத்தம். அவங்கள கட்டுப்படுத்துறது இப்போ எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் அவர் கட்டுப்படுத்தி வச்சுக்காருல. எங்கேயாவது தமிழை வச்சுக்கிறத சேர்ந்த நிர்வாகிகள் எங்கேயாவது அவதூறு ஆபாசமாக பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸோ அப்போ ஒரு தலைமை பண்புங்கிறது எங்கே இருக்கு நீங்கள் பார்த்துடுங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம இதை குறிப்பிடணும்ல. ஏன்னா நீங்கள் மற்றதுக்கெல்லாம் பிடிச்சி போச்சுன்னா தமிழை வச்சுக்கிறதுல இப்படி அப்படின்னு நீங்கள் மட்டும் சொல்லும் போது நாங்கள் சொல்லுவோம்ல. ஏன்னா சொல்கிற இடத்துல இப்போ நாங்கள் இருக்கோம்ல. ஏன்னா அதாவது வயசான காலத்திலேயே இங்கே கூட ஒன்று பார்த்தீங்கன்னா இவ்வளோக்குள்ள ஆபாசமாக ஒரு அருவருக்கத்தமாக பேசும்போது வயசு பசங்க இளைஞர் படம் தான் அதிகமாக இருக்குது தமிழ் வச்சுக்கிறதுல. ஆனால் அந்த படையை ஒரு தலைவர் எப்படி வந்து கட்டமைக்க இருப்பாருங்க, இப்படி தான் நடந்துக்கணும் நாகரிகமா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் ஒரு தலைமை பண்ணணும், அப்படி இருக்கணும். ஸோ இந்த மக்கள் புரிஞ்சு விடணும். அதாவது இந்த ஆலமர் கட்சி எப்படி வந்து கீழ்த்தரமா இருக்காங்க, கட்சியில் ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்காங்க, அவங்க தலைமை எப்படி இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்சி இந்த நாட்டுக்கு தேவையா, இந்த மக்களுக்கு தேவையா? அதாவது அவங்க கட்சியிலிருந்தே, அதாவது இதுக்கு முன்னாடியே நான் நிறைய தடவை இதை பேசியிருப்பேன். அதாவது கேட்டீங்கன்னா அவங்க கட்சியிலிருந்தே பார்த்தீங்கன்னா மக்கள் பயன்பாட்டுக்காக இலவச பேருந்து சொல்றது ஒன்று பார்த்தீங்கன்னா விடுவாங்களாம். ஸோ ஆனால் அந்த இலவச பேருந்து ஓட்டி வருது அந்த ஓட்டுநர்கள் நடத்துனவர்கள் சரியான நிப்பாட்ட மாட்டாங்க. கேவலமா போமா நிப்பாட்டா போயிடுவாங்க. ஓகேவா? அதையும் தாங்கிட்டு இருக்கணும் அந்த மக்கள். அதே மீறி அந்த கட்சியுடைய அந்த அமைச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமா ஓசியில போறீங்களே ஓசி அப்படின்னு நக்கலும் பண்ணுவார். அதையும் அந்த மக்கள் கேட்டுக்கிட்டு அமைதியாக கடந்து போகணும். இது எந்த வகையில என்ன நினைக்கிறேன்? அப்போ அந்த மக்களுக்கு மானம், ரோசம், சூடு, சோனம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படித்தானே? நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அறிவிப்பீங்களா ஒரு திட்டத்தை, அதை அமல்படுத்துவீங்களா? அதை உங்க கட்சியை சார்ந்த அமைச்சரே அதை கேவலமாக விமர்சிப்பார். ஆனால் இதையும் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியோட தலைவர் கண்டுங்க நம்மளும் அப்படி கடந்து சொல்லுவாங்க. அதனால தான் இன்னைக்கு இவருக்கு இவ்வளோக்குள்ள இன்னைக்கு ஆமாம் எதையுமே கண்டிக்கிறதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒருபடியாக மேலே போய் இப்போ இவ்வளோக்குள்ள கொச்சை விமர்சிக்கார். ஸோ இதுக்கப்புறமும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த மாதிரி இருக்குல்ல, நீங்கள் வந்து தூக்கி மேலே வச்சு உட்கார வச்சு அவங்க ஓட்டு போட்டு நீங்கள் அலங்கரிச்சிங்கன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ என்ன பொறுத்திருக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ரொம்ப வருஷம் இருக்கிறனால எல்லாரையும் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தையுமே காலங்காலமாக இருக்கிறதுனால அது புனிதமானது கிடையாது. ஸோ எப்போ வர்றதுக்கு முக்கியம் இல்லை, என்ன பண்ணுறாங்க, எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய ஆற்றல் என்ன, அவங்களுடைய தலைமை பண்பு என்ன அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். ஸோ அதனால தான் இதை திரும்ப நான் வலியுறுத்தி இந்த இடத்துல பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு கூட ஒரு கட்சியோட மாநில தலைவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அரசியலை பற்றி என்ன தெரியும், சினிமா நடிகை இடுப்பை கிளீட்டு அரசியல் பண்ணிருந்தாரு அப்படின்னு ஆபாசமா விமர்சிக்கும் போது கூட இல்லைங்க எல்லாரும் கவனிக்கணும். அதாவது தளபதி விஜய் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்காரு. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒருத்தர் தான், அவரும் இப்படி ஆபாசமாக பேசுறாரு. ஸோ அப்போ கூட அந்த கட்சியிலேருந்து அதிகாரப்பூர்வமாக அந்த திருப்பி அவரை ஆபாசமாக விமர்சிக்கல. ஸோ அதனால தான் இவரோட கண்ணியத்தை பார்த்து தலைமையை பார்க்கணும். ஸோ எனக்கே கோவம் வந்துச்சு, இவரெல்லாம் திருப்பி கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ ஆனாலும் அவர் கட்டி ஸோ அப்போ ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு பொது இடத்துல எப்படி நம்ம நாகரிகமாக நடந்துக்கணும் மக்களிடையே. நாம் வந்து கட்சி அப்போ ஒரு கட்சியிலுடைய பதவியில் இருக்கும்போது இவ்வளோக்குள்ள கண்ணியமாக இருக்காருன்னா மக்கள் கொடுத்த ஒரு பதவியை அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்று அதை வந்து வழி நடத்தும் போது எந்த அளவுக்கு கண்ணியமாக மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு தலைமை பண்போடு செயல்படுங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு மக்களும் சிந்திச்சு பார்க்கணுங்க. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு அரசியல் தெரியும், காலங்காலமாக இவங்களுக்கு தான் அரசியல் தெரியும், அவங்க தான் அந்த ஆட்சி அமைப்பது சரியானவங்க என்னன்னு கேட்குறேன். இது ஏன் இப்படி சொல்லணும்னா அந்த கட்சியில் இவர் மட்டும் இல்லை, கட்சியில் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே ஒரு இடத்துல, அதாவது எடப்பாடி அவரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொச்சையா விட்டா இப்படியே தவிழ்ந்து போய் அசிங்கமாக சொன்னார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஏன் நேர்லேயே நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி அவருடைய தாத்தா காலையில் நிறைய இடங்கள்லாம் ஆபாசமாக பேசியிருக்கதா நிறைய ஊடகங்களையும் நம்ம பார்க்குறோம். நம்ம நேரில் பார்க்கல, அந்த ஊடகங்களையும் நம்ம நியூஸ் வருது. ஸோ அப்படிங்கும்போது அப்போ ஒரு கட்சி எந்த அளவுக்கு கொச்சத்தனமாக கேவலமாக விமர்சிக்கும் போது அந்த மக்கள் அதை ஏற்றுக்கிட்டு அதை கடந்து போய் அவங்களுக்கு திரும்ப வாக்களித்து தேர்ந்தெடுக்காங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ இதை நான் ரொம்ப நாள் ஷேர் பண்ணி பேசணும் அப்படின்னு இருந்தேன். ஸோ அதை எப்படி இல்லை கேட்குறேன், அதை எப்படி நீங்கள் அனுந்திச்சு அதை வந்து ஜீரணிச்சுக்கிட்டு திரும்பி அவங்களுக்கு ஓட்டு போடுறீங்க? இல்லை, மக்கள் ரியாக்ட் பண்ண வேண்டியதுக்கு ரியாக்ட் பண்ணணுங்க. எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ண வேண்டிய கடந்து எரும மாடுமா இப்படி போயிட்டு கூடாது.
ஏன்னா இந்த ஆள் ஒரு பொதுமேடையில் உட்காந்துக்கிட்டு எவ்வளவுக்குள்ள ஒரு சமயம் சார்ந்து அதை ஒரு ஆபாசமா அதை கூட சேர்த்து வச்சு இவ்வளவுக்குள்ள இழிவா விமர்சனம் பண்ணும் போது அதை கண்டிக்கணும்ல. எத்தனை பேர் கண்டிச்சிங்க? எத்தனை மக்கள் அதுக்கு எதிர்த்துருச்சிருக்கீங்க? சமூகத்துல ஊடகங்கள்ல உங்களுடைய எதிர்ப்பை காட்டியிருக்கீங்க, சொல்லுங்க பார்ப்போம். அதாவது ஆளுங்கட்சி, அதாவது ஆலமர கட்சி சேர்ந்தவங்க அதுக்கு முட்டு கொடுக்கக்கூடியவங்க இதுக்கெல்லாம் பேச மாட்டாங்க, நம்மளுக்கு தெரியும். ஆனா அதுக்கப்புறம் எதிர்த்தாப்புல இருக்கக்கூடியவங்க பொதுநிலை மக்கள் இதெல்லாம் எதிர்த்து தெரிவிச்சு கண்டனம் தெரிவிக்கணும்ல. இவர் வந்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கண்டன குரலை நீங்க தெளிவுபடுத்தணும். எனக்கு தெரிஞ்சு தமிழை வச்சுக்கிறதுல இதுக்கு எதிரான குரல் கொடுக்கணுங்க. ஆனா அமைதியா இருக்கீங்க, இதை வச்சு அரசியல் பண்ணணும். நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு சில இடங்கள்ல ஏன் திரும்ப தமிழை வச்சுக்கிறது நிர்வாகிகள் மேல கோவம் இன்னைக்கு கூட பாக்குறாங்க. சமூக ஊடக பிரிவுல இருந்து பொறுப்புல இருக்காங்க. அந்த ஆள்லாம் பாத்தீங்கன்னா அதாவது படத்தை பத்தி ரிவ்யூ போட்டுட்டு இருக்காங்க. என்ன கொடுமை சொல்றது, கட்சியில அதிகாரப்பூர்வமா நிர்வாகியா போட்டாச்சு, ஆனா படத்தை பத்தி ரிவ்யூ போடுறதுக்காக கட்சியில பொறுப்பு கொடுத்துருக்காங்க. நான் கேட்கிறேன், என்னத்தை சொல்ல? அவங்க வந்து கட்சி ரீதியா வந்து இப்போ திமுக இருந்து இவ்வளவுக்குள்ள ஒரு அமைச்சர் கேவலம் அதை எடுத்து போட்டு அதை வச்சு அரசியல் பண்ணணும், பொது இடங்களை விவாதிக்கணும், அதை பத்தி உங்களுடைய கருத்துல பதிவு அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்னத்தை எனக்கு அதாவது நம்ம வந்து மனசு வந்து பேசக்கூடியவங்க நம்மளுக்கு என்ன சொல்றதா பேசிடுவோம். அதாவது தமிழை வச்சு கருத்துக்கூடிய பொறுப்பு தலைவர் தளபதி விஜய் கொடுத்துருக்காரு அப்படின்னா அதை சரியா உபயோகப்படுத்துங்க. இதெல்லாம் கிடைக்கும் போது அதை வச்சு மேயோட இப்ப இதே இது இங்க ஒரு சின்னதா தமிழை வச்சு கருத்துல இப்ப பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்கள் அதாவது நிருபல் கேட்ட கேள்விக்கு இந்த வகுப்பு அந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆர்ப்பாட்டம் போட்டம் பண்ணும்போது சரியா அவர் பதில் அளிக்கிறார், திணறிட்டாரு. அதை எடுத்து வச்சு ஒவ்வொருத்தரும் வச்சு செஞ்சானுங்க. அன்னைக்கு ட்ரோல் மெட்டீரியல் ஆக்குனாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் தமிழை வச்சுக்கிறது வந்து அந்த ஆள் எடுத்து போட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவரை வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணீங்க, சொல்லுங்க அப்போ எத்தனை பேர் ட்ரோல் பண்ணீங்க? ஆக்கணும்ல, அரசியலும் வந்தாச்சு இல்ல, அதுக்கு தானே உங்களுக்கு கட்சியில பொறுப்பு இருக்கு, சமூக ஊடக பிரிவு செய்தி தொடர்பாளர்னு. இதுவும் மக்கள் பிரச்சனை தான். ஒரு கட்சியில இருந்து அவர் கட்சியில இருந்து பேசப்படல, அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி இருக்கு, ஒரு அமைச்சர் பதவியில உட்காந்துட்டு ஒரு சமயம் சார்ந்து கம்பேர் பண்ணி இப்படின்னு போட்டு ஒரு கொச்சையா விளைய மாத்திரம் அப்படின்னு சொல்லி ஆபாசமா கொச்சையை விமர்சிக்கும் போது அதை எதிர்த்து தமிழை வச்சுக்கிறதுல இருந்து இன்னத்துக்கு போட்டு குழந்தை எடுத்துக்க வேண்டாமா? அவர் பேசின வீடியோக்கள் அப்படி ஷேர் பண்றது எல்லாரும் பண்ணிட்டு இருப்பான், அது முக்கியம் கிடையாது. அதை ஷேர் பண்ணணும், அதுக்கு அடுத்தப்பல அதை வச்சு நீங்க விமர்சனம் பண்ணணும், பேசணும். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதோ மனசு வந்து அதை நான் டேரக்டா சொல்லிடுவேன். ஸோ இதை பார்த்துருக்க தோழர்கள் நீங்க எப்படி எடுத்துருக்கீங்களோ சரியா? ஸோ தமிழை வச்சு கழகம் நம்மள எல்லா அதாவது எதிரிகள் அதிகமாயிட்டுங்க தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு. அவரை எதிர்க்கிறதுக்கு நாலாபுரம் சூழ்ந்துக்கிட்டு இப்போ இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு பனையூர் ஆபீஸ்ல அது கூட்டம் போடுறாங்களே, அதுக்கு முதல்ல அவர் வரதா இருந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்துச்சு, இப்போ வரல, பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர் தலைமையில் அறிவிக்கு இதை கூட எடுத்து நக்கல் பண்றானுங்க. அவர் தான் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியுமே அப்படின்ட்டு அவர் படம் அடிக்கிற பேர் பண்ணு. ஸோ இப்படி எதிரிகள் எது கிடைச்சாலும் வச்சு அதை வச்சு நக்கல் பண்ண விமர்சனம் அரசியல் வந்துச்சுல எதிர்ப்பு தளபதி விஜய் டேரக்டா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்போ நாலாபுரம் உட்காந்துட்டு சுத்தி அடிக்கிறானுங்க. ஸோ அப்படிங்கும்போது இவ்வளவுக்குள்ள ஆபாசமா அந்த கட்சியில இருந்து அமைச்சரே பேசும்போது அதை எடுத்து வச்சுட்டு அது பெரிய ஒரு அரசியலாக்கணும்ல, மக்கள் திருப்பணும்ல அதெல்லாம். ஸோ அதான் எதிர்பார்க்குறேன், ஆக்டிவா இருக்கணும்ல நான் எதிர்பார்க்குறேன். அதாவது தளபதி விஜய் அவர்கள் ஒரு நிமிஷம் பேசும்போது என்னைக்கு ஒரு மேடையில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும்போது அதுக்கு அடுத்தாவில் ஒரு 10 நாள் ஆக்டிவா இருக்குது பிரச்சனை கிடையாது. டெய்லி நம்ம ஆக்டிவா இருக்கணும். ஒரு எது கிடைச்சாலும் நம்ம அதை வச்சு அரசியல் பண்ணணும். தளபதி விஜய் ஏதாவது அறிவு போட்ட உடனே ட்வீட் போட்டோம்னா அன்னைக்கு அதை அடுத்தாப்புல ஒரு 2 நாள் வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த கட்சியில் உள்ளவங்க அப்படியே சைலண்ட் ஆயிருங்க, அமைதியாயிருங்க, இருக்கீங்களா இல்லையா கூட தெரியல சோசியல் மீடியாக்கள்ல. ஸோ அதுதான் வந்து என்ன ரொம்ப இதா இருக்கு. ஸோ எப்பவுமே ஆக்டிவா இருங்க, ஏன்னா உங்களுக்கு எதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ அப்படிங்கும் போது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், நீங்க அதை ஃபுல்லா யூஸ் பண்ண வேண்டாமா? ஸோ எனக்கு என்னோட ஆதங்கங்க இது சரியா? அதான் எனக்கு என்னன்னா தமிழை வச்சுக்காத்தையும் தளபதி விஜய் எவ்வளவுக்குள்ள ஏதாவது கட்சியில இருந்து சின்னதா ஒண்ணுமே இருக்காது, அந்த விஷயத்த எடுத்து பயங்கரமா இந்த எதிர்கட்சிகள் பூதாரமாக்கி அதை வச்சு ட்ரோல் பண்ணி அதை ஒரு இஷ்யூவாக்கி பண்ணும்போது இங்க இவ்வளவுக்குள்ள ஒரு கண்டென்ட் கிடைச்சிருக்கு. இந்த இவ்வளவுக்குள்ள மக்களுக்கு எதிராக ஒரு விஷயத்தை பேசிருக்காரு, ஆபாசம் பேசிருக்காரு. அந்த கட்சியில இருந்து அவரை உடனே பம்மாது கட்டி ஏன்னா பெரிய இஷ்யூ ஆகுன்ட்டு துணை செயலாளர் பதவியில வந்து எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது இதை எதிர்த்து பயங்கரமா கண்டன பதிவு போட்டு இன்னும் தமிழை வச்சுக்கிறது ஒரு அட்டி பழமை இறக்கிருக்கணும்ல. ஸோ அதான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதை பண்ண தவறும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதங்கம் இருக்கு. அதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்றேன். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஸோ நான் பேசுற ஏதாவது மாற்றிக்கிறதுக்கு இல்லை சரியா தவிர எதா இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய்.